திமுக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சுகள் பல்வேறு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் விசிக தலைவருடைய இந்த பேச்சு களத்தில் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழுந்தாலும் கூட இத்தனை ஆண்டுகள் கழித்து எம்ஜிஆர் குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் விசிக தலைவர் திருமாவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது குறித்த சிறப்பு நிரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. திராவிட இயக்கத்துல பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என்ற விமர்சனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து கொடுத்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே எம்ஜிஆர் பார்ப்பனியருக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கு. வரலாற்று ரீதியில இது எந்த அளவுக்கு உண்மை? அதே மாதிரி தேசிய கட்சிகள் தமிழகத்துல கால் ஊன்ற முடியாமல் போனதற்கு எம்ஜிஆரே மிக முக்கிய காரணம் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விசிக தலைவர் திருமாவளவன் அவருடைய 3 கருத்துக்களுக்கு நீங்கள் பதில் கேட்டிருக்கிறீர்கள். திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் என்று சொல்லுகிற அந்த கருத்தை நாங்கள் விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்குமான இயக்கம், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம். அனைத்து ஜாதியினராலும் மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அவர்களும். எம்மதமும் சம்மதம் என்று சொன்னவர் எம்ஜிஆர். அதற்கு ஒருபடி மேலாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எம்மதமும் என் மதம் என்று சொன்னவர். எனவே தான் பிறந்த ஜாதியை கூட வெளியிலே காட்டிக்கொள்ளாதவர், சொல்லிக் கொள்ளாதவர் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஒரு முறை கர்நாடகத்திலே சினிமா படப்பிடிப்பின் போது கன்னட போராட்டக்காரர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கன்னடத்துக்காரி என்று சொல்லவும் கன்னடத்தில் பேசவும் வற்புறுத்திய போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதை மறுத்ததோடு மட்டுமல்ல, நான் ஒரு தமிழச்சி என்று சொல்லி வீரத்தோடு சொன்ன தலைவிதான் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அப்படிப்பட்டவரை திருமாவளவன் அவர்கள் ஒரு ஜாதிக்குள் அடக்குவது தவறு என்பதை நிச்சயமாக அவரும் அறிவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவரை பார்த்து மலையாளி, தமிழ்நாட்டை மலையாளி ஆளலாமா, இந்தியாவில் 2 கேரளாக்கள் உருவாக்க அனுமதிக்கலாமா என்றெல்லாம் சொன்னவர்கள் தான். எனவே அவர்கள் சொன்னதற்கும் இப்பொழுது விசிக தலைவர் திருமாவளவன் சொல்வதற்கும் அதிக வித்தியாசம் இருப்பதாக நான் கருதவில்லை. இன்னொன்று, ஒரு பார்ப்பனிய பெண்ணை திராவிட இயக்கத்திற்கு தலைமை தாங்க வைத்தவர் அல்லது தலைவராக்கியவர் எம்ஜிஆர் என்று சொல்லுகிறார். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தெரியாததல்ல, சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சுதந்திரத்தை பெறுவதற்காக காங்கிரஸை ஆரம்பித்தவரே ஒரு ஆங்கிலேயர் என்பது அவருக்கு தெரியாததல்ல. எனவே தேசிய கட்சிகளை காலூன்ற அனுமதித்தவர் எம்ஜிஆர் என்றும் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதிக்க கூடாது என்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் ஏன் காங்கிரஸ் தலைமை தாங்குகிற INDA கூட்டணியிலே அவர் இருக்க வேண்டும்? அவர் தாராளமாக வெளியிலே வந்து விடலாம். எனவே அவர் சொல்லுவது முரண்பாடாக இருக்கிறது. ஒருவேளை மாநில கட்சிகளுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் விசிகாவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து ஒரு 25 இடங்களையாவது பெறுவதற்கு முயற்சிக்கலாம். அதை விடுத்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இப்படி கொச்சைப்படுத்துவது அவருக்கு அழகல்ல என்பதை நான் சொல்லுவதோடு, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை எங்களோடு விசிக தோழமையோடு இருந்தபோது புரட்சி தலைவர் அம்மா அவர்களை திருமாவளவன் என்ன பாராட்டி பேசினார், எப்படி புகழ்ந்து பேசினார் என்பதை தயவு செய்து அவர் நினைவு கூறுவது நல்லது என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் தலைவர்களை, ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர்களை இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. திருமாவளவன் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். அவர் ஒரு சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர், உறுதியான நிலைப்பாட்டிலே இருப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவரை யாராவது கொச்சைப்படுத்துகிற வகையில அவரை ஒரு ஜாதிக்குள் அடக்கினால் அவரை ஏற்றுக்கொள்வாரா?
அல்லது மற்றவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? எனவே தயவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மாபெரும் தலைவர்களை ஏதோ காரணத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒருவேளை எஜமானர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது எஜமானர் விசுவாசத்தை காட்டுவதற்காக திருமாவளவன் இப்படி தேர்தல் நெருங்குகிற போது பேசுகிறாரா என்பது தெரியவில்லை. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து அவருக்கு நான் என் அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்வது, இது போன்ற கருத்துக்களை ஒரு சிறந்த தலைவர் கூறுவது மக்கள் மத்தியிலே அவருடைய செல்வாக்கை குறைப்பதாகத்தான் இருக்குமே தவிர எங்களுடைய தன்னுடைய புகழை நிச்சயமாக அது குறைக்காது. நிச்சயமா உங்க கருத்துக்களை நாங்க புரிஞ்சுக்கிறோம் சார். இதெல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் பாஜக எம்ஜிஆர் குறித்து திருமாவுடைய ஒப்பீட்டின் பின்னணிக்கு என்னவா ஒரு காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை எம்ஜிஆரை முன்னிறுத்தி அதிமுக கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுவது இயல்பாக ஒண்ணு. ஒருவேளை சலசலப்பை ஏற்படுத்தும் உங்க கூட்டணியில இது போன்ற ஒரு கருத்துகள் அப்படி கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். காரணம், ஒரு தேசிய கட்சியான அதுவும் மத்தியிலே ஆளுகிற கட்சியாக இருக்கிற பிஜேபியோடு நாங்கள் இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே இது ஒரு பிரதான கட்சி. இது இரண்டு கட்சிகளும் ஒரு இலக்கை நோக்கி, அதாவது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். எனவே அந்த குறிக்கோளை எட்டுவதற்கு இன்னும் பல கட்சிகள், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எங்களோடு இணைவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே எங்களை ஏதாவது எங்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது எங்களுடைய கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கூட அவர்கள் நினைக்கலாம். இருந்தாலும் நான் கேட்பது, அவர்கள் ஒரு தேசிய கட்சியோடு காங்கிரஸோடு தோழமையோடு கூட்டணி வைத்திருக்கிற போது நாங்கள் ஏன் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது? இன்னும் சொல்ல போனால் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. தேசிய கட்சிகளான இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரே கொள்கை உடையவர்கள் தான். இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கைகளைத்தான் பிஜேபியும் பின்பற்றுகிறது. எனவே எங்களுக்கு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் ஐடியாலஜிக்கலி நாங்கள் பிஜேபியிலிருந்து நாங்கள் வேறுபடுகிறோம். அவர்கள் சித்தாந்தம் வேறு, எங்களுடைய சித்தாந்தம் வேறு. நான் கேட்பது, அவர்கள் மாநில கட்சிகளுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற காங்கிரஸோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிற போது நாங்கள் ஏன் ஒரு தேசிய கட்சியான பிஜேபியோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி திரு செம்மலை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி.